என்ன சொன்னீங்க? சட்டங்களை பத்தி கேள்வி கேட்பேன் சொன்ன அப்படித்தானே? ம். உணவுங்க. ம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يره. ஒர்க்க செய்யலையே, முதலாவது ஒர்க் வேலை. இந்த ஒர்க்குங்க, இதுல என்ன வேலை வந்து நான் இதுல என்ன ஒர்க் தந்தேன்? என்ன? இதுல என்ன ஒர்க் தந்தேன் போன கிளாஸ்ல? ஃபர்ஸ்ட் ஒர்க்கே செஞ்சில்ல. ஒன்னும் தரலையா இல்ல நான்? ஏன் அந்த இந்த ஒர்க் தந்தேன் ஃபர்ஸ்ட் ஒர்க். அதை எப்படி உச்சரிக்கன்னு பார்த்துட்டு சொன்னீங்க. பார்த்துட்டு வரசனா, பார்த்துட்டு வரசனே, அவ்வளோ சொன்ன அப்படியா? ஒர்க்கு செஞ்சில்லை. போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்டில்ல, ஒர்க் செய்யப்பட்டில்லை. எப்படி ஓதுற? பெல பெல பெல. என்ன ஒர்க் தந்த? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பாப்போம். இந்த எழுத நீங்க பிழையா உச்சரிக்கிறதால அவங்களுக்கு தரப்பட்ட ஒர்க் என்ன அந்த இடத்துல? அந்த லெட்டர் எப்படி உச்சரிக்கிறேன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க நீங்க. அப்படி தானே? நீ போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்டீங்களா? ஓ. போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்டேன் அப்படியா? அதுல இந்த எழுத்தை பத்தி அவ்வளோ சொல்லிக்கிற அப்படியா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கோ அவ்வளோ சொன்னேன் அப்படியா? என்ன ஆயா, ரெக்கார்டு கேட்டேன்னு சொல்லிங்க, அப்ப சொல்ற ஆன்சர் பெரிய, அப்ப ரெக்கார்டு கேட்கலையே, அல்லாட்டி சரியா கேட்கலையா? ம். பார்த்துட்டு வந்து எனக்கு ரெண்டு ஒர்க் இந்த இடத்துல. அந்த ஒர்க் செஞ்ச ஒன்று, அந்த எழுத்தை எப்படி ப்ராக்டிஸ் பண்ற என்கிறதான ஒரு வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் எனக்கு அனுப்ப மெடிசன், அதை அனுப்படி. ரெண்டாவது, அந்த எழுத்து ப்ராக்டிஸ் பண்ற உங்களோட ஒர்க் எடுத்து அந்த ஒர்க்ல இந்த மாதிரி ஒரு நிறைய வசனங்களோட ஒரு சீட் தந்திப்பேன், நிறைய நிறைய சீட் தந்திப்பேன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஸ்லைட் தந்திப்பேன். அதுல லாஸ்டா உங்களுக்கு தரப்பட்ட ஸ்லைடை எனக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி அதை நீங்க ஓதி அனுப்பணும்னு சொன்னோம். அது நடக்கல. ரைட்டா? ஹோம்ஒர்க் ஒரு கன்செப்ட் அப்படியே நடக்க இல்லையா? ம். அப்போ முதலாவது பேர் ரெண்டாவது வாங்க பாப்போம். நான் திருத்தல, திருத்திரண்டா இப்ப அப்படியே பாடுதனி பாயிண்ட் திருப்பி அந்த எழுத்து படிக்கும் போயிட்டு அப்படி செய்யுமா? யோ சாய்ஸ். எப்படியா பாடத்தை அப்படி சட்டங்களை நிப்பாட்டிட்டு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு திருப்பி அந்த பாடத்தை படிப்போம் அப்படியா? கலந்துட்டு what to do? ஐயா நீங்க சொல்லுங்க, என்ன செய்வோம்? என்ன சொன்னீங்க? பேசுற கேக்குது இல்லையா? நீங்க என்ன சொன்னு விளங்குது இல்ல. இந்த பாடத்தை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு செகண்ட் லெவல் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி டவுனுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் லெவல் இந்த இடத்த போயிட்டு படிப்போம். ஓகேன்னு கேட்டேன், எக்ரியா? பிரச்சனை இங்க தானே? அல்லது செகண்ட் ஆப்ஷன், இல்ல சார் நாங்க போக தேவையில்ல, நீங்க போய்த்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல்ல அந்த எழுத்து படிச்ச பாடத்துக்கு போயிட்டு பார்த்து தந்த ஒர்க்கை திருப்பி செஞ்சுட்டு அனுப்புங்க. ரெண்டு problem. எது என்ன? ரெண்டாவது ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் செஞ்சுட்டே வந்து. சரி, மூணாவது பாவம். أيحسب أن لن يقدر عليه أحد. அஹது சட்டத்தை சொல்லுங்க பாவம்.
வசனத்துல முடிகிற இடத்துல கல்களோட இடத்து தா வந்து இருப்பதனால் சுக்குண்ட அந்த ப்ரொனவுன்சியேஷன் அதை பெற்று வந்திக்க சுட்டி அது நல்ல கலக்கமா வரணும். பேரை மட்டும் சொல்லுங்க, ஜஸ்ட் எல்லாம் சரி. எனவே இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? அதுக்கு கல்கல குபுராண்டு. மாஷா அல்லா. அப்ப அந்த விஷயம் நடந்தீங்க. அப்ப இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க அப்படியா? என்ன ஹயாம் ஒன்று செஞ்சு ஒன்று செய்யாம வந்தீங்களே, இது நல்ல அலா செய்யப்பட்டீங்க. ஆறாவதுங்க, ஆறாவது إنه ظن أن لن يحور. திருப்பி வருங்க. إنه ظن أن لن يحور. ராட சட்டம் என்ன? யஹூர். என்னது? ராவினுடைய சட்டம் என்ன? எப்படி சொல்ற? ஆம். அது எப்படி சொல்றது கொஞ்சம். ஆ? எப்படி சொல்ற? பார்க்கலையா? ரா பார்த்துட்டு இல்ல. கால்கலா மட்டும் தான் பார்த்த அப்படியா? என்ன ஹயாம், எப்படி சொல்ற? அது வந்து ராட அந்த ப்ரொனவுன்சியேஷன்ல வந்திருக்குது. சட்டத்தை சொல்லணும் சொன்னீங்களே இப்ப வசனத்துல கடைசியில சொல்லி சட்டத்தை, அதே மாதிரி சட்டத்தை தானே சரி. கால்கலா சொன்னது போல சொல்லு. ராக்கு வந்து எந்த விதத்துல சுக்குன் வந்து அது வல்லினமா மெல்லினமான்னு பார்க்கறது வந்து அதுக்கு முன்னால் இருக்கிற அடையாளம். ஓ, நீங்க சட்டத்தை பேச தேவையில்லை. இப்ப இந்த இடத்துல சொன்னா சரி. இந்த இடத்துல எப்படி சொல்லணும்? ராவானது வசனத்துல லாஸ்ட்ல வந்திக்குது. வந்திக்க சுற்றி அந்த ரா வந்து அது சுக்கூனுடைய அதெல்லாம் ப்ரொனன்சியேஷனை பெற்று வல்லினமா வரும். வந்திக்குது. சரியா? அல்லா சொல்லணும் அப்படி. ராவானது வசனத்துல லாஸ்ட்ல வந்திக்குது. அந்த ராவானது சுக்கூனுடைய ப்ரொனன்சியேஷனை பெற்று வந்திக்குது. எனவே நாங்க அதுக்கு முன்னாடி எழுத்துக்கு என்ன அடையாளம் என்று பார்க்கணும். பார்த்தால் இப்படி இது இப்படி வந்து, எனவே இந்த ராவை நாங்க இப்படித்தான் உச்சரிக்கணும். இதெல்லாம் படிச்சாச்சு. எழுதல எப்படி? சொல்லி தந்திக்கிறேன். ஆயித்தானே வரணும் ஆன்சர். ரா வந்து வசனத்துல எண்டிங்ல வந்திக்க சுற்றி அது வல்லினமும் வெள்ளினமான்னு பார்க்கறதுக்கு அதுக்கு முன்னிக்க லெட்டர் வந்து அதுல வந்து சுக்கு நினைச்சிட்டு ஐடு முன்னிக்க லெட்டர் பார்க்கணும். அதுல நம்ம கிடைச்சிட்டு நான் அத ரவ வந்து இப்படி லேட் ஆகப்படாதான் சொல். ரா வந்து மெல்லினமா வல்லினமா உச்சரிக்கணும். எப்படி? வல்லினமா டூ டிலே அடுத்து வருது. பை ரீசன் அடுத்து வர சார் டிலே ஆகும். இந்த ரா சொல்லுங்க பாபு. நம்பர் 3 சட்டத்தை சொல்லுங்க பாபு. சட்டம் சொல்றது டிலே ஆகக்கூடாது. கேட்ட அடுத்த செகண்ட் உங்களுடைய ஸ்டைல்ல சரி கொண்டு போய்த்திடணும். லேட் ஆயிட்டு பிணைஞ்சு கொண்டு நின்று கொண்டு யோசிச்சு கொண்டு இருக்கிறது அர்த்தம் என்ன? சட்டம் சொல்ல தெரியாது, சட்டத்தை பத்தி தெரியாதுன்ற அர்த்தம். அதுல
வசனத்துல நடுவுல ரா வந்திக்க சுற்றி அந்த அந்த ரா வந்து இந்த ராடு ப்ரொனவுன்சியேஷன் நான் வந்திக்கிற சுற்றி அப்படியே சொல்ற பாத்தீங்களா? ஏன் ராட ப்ரொனன்சியேஷனை பார்க்கணும் மூணாவதுல? ஏன்னு சொன்னா அந்த ராக்கு வந்து சுகுன் இல்லை, சுக்கூன் இல்லாத ப்ரொனன்சியேஷனை பார்க்கணும். அப்படியா? இல்ல பாத்தீங்களா மாட்டிட்டீங்களே. வந்து 2 வகையில சுகுன் வரும். ஓகே, இப்ப நாங்க சுக்கூனை பத்தி பேசுறதே இல்லையே. நம்பர் 3ல ஏன் சுக்கூனை பத்தி பேசணும்? ராக்கு சுக்கூனும் இல்ல, ராக்கு முன்னாடி சுக்கூனும் இல்ல, ரா சுக்கூனை நிப்பாடுறதும் இல்ல. சுக்கூனுக்கும் சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கும் இந்த ராக்கும் சம்மந்தம் இல்லையா? தொடர்பிக்குதா மூணாவதுல? இல்ல. அப்ப நீங்க சுக்கூனை பத்தி பேசுனீங்க. சுக்கூனை பத்தி தொடர்பே இல்லை. சுக்கூனை பத்தி தொடர்பே இங்க இல்லை. இங்க நாங்க என்ன சொல்லணும்? ராவானது பத்தஹா பெற்று வந்திக்குது. எனவே அந்த ராவை நாங்க வல்லினமா ஓதணும். சிம்பிள் விஷயம். எல்லாத்தையும் எல்லாத்தையும் குழப்பி வச்சுக்கிறீங்க. அப்படியா? இப்படித்தான் விளங்குது. பிரச்சனை என்ன முடியல. ஹைர் துஜிஸ என்ன சட்டம்? ஜீம். எது ரெண்டாவதா? துஜிஸ என்ன சட்டம்? வசனத்தின் நடுவில் கல்கலாட எழுத்து ஜீம் வந்திக்கிறது. இந்த ஜீம் சுகுன் இந்த அடையாளத்தை பெற்று வந்திக்கிற சுட்டியும் அதை நாங்கள் நோமலாக கலக்கி ஓதணும். அதுக்கு பேர் வந்து கல்கலா சுகுரா. கல்கலாட மட்டும்தான் ஒழுங்கா பார்த்துட்டு வரப்பட்டி. கல்கலா மட்டும்தான் ஒழுங்காக பார்த்துட்டு வரப்பட்டி. அடுத்த 2 ஒர்க் இதுல மறைஞ்சிக்குது. அடுத்த 2 ஒர்க் இதுக்குள்ள மறைஞ்சி. ஒன்று ராட கேன்சர் இன்னும் சரியாக ஃப்ளோவில் வரல, போயிட்டு அதை பேசிட்டு பழகணும். இந்த மாதிரி பழகணும், சட்டத்தை சொல்றதுக்கு பழகணும். 2வது ஒரு குறிப்பிட்ட ஒரு எழுத்து நான் சொல்லிக்கிறேன், அந்த எழுத்து எப்படி ப்ரொனன்சியேட் பண்றேன்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் வரணும். 2வது அதுல அந்த பாடத்துல கடைசியா படிச்ச ஸ்லைட ஸ்கிரீன்ஷாட்டும் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கிற ஒரு வசனத்தை மோதியும் அனுப்பிக்கணும். அப்பதான் அடுத்த படத்துக்கு போலாமா? விளங்கினா இப்ப? இல்லாட்டி விளங்க இல்லையா? விளங்கிச்சு. அப்ப இந்த அந்த இதை கடைசி ஓதின அந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சு அனுப்பணுமா? 2 இதையும் செய்யணும் அதையும் செய்யணுமா? அப்படின்னா இதை ஹோம்ஒர்க்கை மக்கிட்டு அதையும் மக்கணுமா? இந்த ஹோம்ஒர்க் அனுப்புது. இந்த ஹோம்ஒர்க் வந்து வராது. இது வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேன். அது ஒழுங்கா வந்துச்சுன்னா அதுல வந்து ஆன்சர் பண்ணுவீங்க கேள்வி எல்லாம். அந்த வகை செய்யுங்க. 2 வகையும் ராட கேன்செப்ட் பற்றி எல்லாத்தையும் படிச்சுட்டு வாங்க. சே என்ற எழுத்துல கடைசி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. சே எப்படி உச்சரிக்கிறங்கிறதுல எக்ஸ்பிளனேஷனே அனுப்புங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.